ஒரு திருமணமான தம்பதி ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தாங்க. தத்தெடுக்கப்பட்டதை அந்த பிள்ளைக்கு மறைச்சிட்டாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அதை அந்த பிள்ளைகிட்ட இருந்து மறைக்க முடியல. ஏன்னா அவ காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் அவளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. நாங்களாம் எங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கிறோம், நீ மட்டும் உங்க அப்பா மாதிரி இல்லையே, உங்க அம்மா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி அவளை இதயத்தை ரொம்ப காயப்படுத்தும். ஒவ்வொரு தடவை வீட்டுல வந்து கேட்பா. அப்ப ஒரு நாள் அவளை உட்கார வச்சு அவளுக்கு உண்மையை சொன்னாங்க. நீ நாங்க பெற்று எடுக்கல, நீ வந்து இந்த இடத்துல இருந்து தத்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொன்னபோது அவருடைய இருதயம் உடைந்தது. அதுக்குள்ள எருமையில ஒரே ஒரு கேள்வி, ஏன் என்னை பெத்த அம்மா அப்பா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க? இந்த கேள்வி நாளடைவில் அவளுக்கு தனிமை உணர்வை ஏற்படுச்சு. தன்னைத்தானே எல்லா இடத்துல இருந்து ஒதுக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவ சண்டே சர்ச்சுக்கு போனப்ப அவங்க பாஸ்டர் ஃபாதர்ஸ் லவ் அப்படின்ற செய்தியை கொடுத்துருந்தார். பிதாவுடைய அன்பு எப்பேற்பட்டது இதை பத்தி கொடுத்த போது அவருடைய இருதயம் மாறினது. அப்பதான் அவ புரிஞ்சு கொண்டா, இந்த உலகத்துல யாரு இருந்தாலும் யாரு இல்லைனாலும், நல்லவங்களையும் கெட்டவங்களையும் யாரா இருந்தாலும் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை அவ புரிஞ்சு கொண்ட போது அவருடைய நிலைமை மாறினது. அப்பா அம்மா மேல இருந்த கசப்பை மன்னிச்சா. தான் ஒதுக்கப்படுறோன்ற அந்த உணர்வு அவளை விட்டு போச்சு. அவளுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பர்களே, அப்பா அம்மாவால கைவிடப்பட்டிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்களை அநேகர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களை ரிஜெக்ட் பண்ணாத ஒருத்தவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவருடைய அன்பு உங்களை விட்டு ஒரு நாளும் மாறாது. உங்களுக்கு ஷாலோம்.